கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே வந்து தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக அவர் கொடுத்த அந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக முதலாவது நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாக உங்கள் அனைவரையும் எத்தனையோ முறை வந்து சந்தித்திருக்கிறேன், வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். ஆனால் மறுபடியும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வருவதற்கு ஆண்டவர் பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தேவ வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்னதாக கண்களை மூடி நாம் செபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளின் காலையில் சேஷமாக இந்த 2026 ஆண்டினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை ஆராதிக்கத்தக்கதாக உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி விண்ணப்பிக்கவும் ஏறெடுக்கவும் வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி. ஆண்டவரே, கடந்த ஆண்டுகள் பூராவும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் சுகங்கள், துக்கங்கள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் நீர் துணையாய் இருந்து வழிநடத்தி வந்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டை எங்களுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டை அதிக ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் நீர் மாற்றி அமைத்தருளும். எங்களோடு கூட நீர் வர வேண்டும், எங்களை நடத்த வேண்டும். நீர் இல்லாதபடிக்கு எங்களுடைய பாதையோ எங்களுடைய வழியோ அது பாதுகாப்பானது அல்ல. ஆகையினால தேவரீர் நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். எங்களோடு கூட வாரும், நீர் காத்துக்கொள்ளும். இந்த நாளின் வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பாவியாகிய என்னை உம்முடைய சிலுவைக்கு பின்னதாக மறைத்து கொள்ளும். ஒன்றுக்கு உதவாதவனாய் நான் நிற்கிறேன், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய வெளிப்படுத்துதலையும் உம்முடைய ஞானத்தையும் எனக்கு தாரும். உம்முடைய வார்த்தை எனக்கு தாரும். நீர் பேசுகிறதை நான் பேசத்தக்கதான அந்த கிருபையை எனக்கு தாரும். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு என்ன தெரியாது? ஓ, பரவாயில்ல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படின்னா சபை வளர்ந்துருக்குது. உண்மையிலேயே வளர்ந்து தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தப்போ இத்தனை பேர் இல்லை. நான் பல ஆண்டுகளாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வேறு இடத்துலலாம் நடந்தது, அங்கெல்லாம் நான் வந்திருக்கிறேன். இந்த இடத்துலையும் நிறைய தடவை வந்து ஆண்டோடைய செய்தியை நான் பகிர்ந்திருக்கிறேன். போன வருஷத்தில் வரல, ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அவருக்கு நன்றி. நாம் இந்த நாளில் நமக்கு தியானிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த பகுதியானது மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 வசனம்.
ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்னா, கிழக்கு தேசத்திலிருந்து சாஸ்திரிமார்கள் ஆண்டவரை தேடி தரிசிக்க வருகிறார்கள். அவர்கள் வரக்கூடிய நோக்கம் என்ன? அவர்களுடைய பிரயாணத்தின் நோக்கம் என்ன? ஆண்டவரை தரிசிப்பதற்காக பிரயாணம் பண்றாங்க. ஆமா தானே? இன்றைக்கு நாம் நம்முடைய பிரயாணத்தை எப்படி நடத்துகிறோம்? நம்முடைய பிரயாணம் எப்படியா இருக்கிறது? நம்முடைய பிரயாணம் எப்படியா இருக்கிறது? ஆண்டவரை தேடி, ஆண்டவரை விசுவாசித்து, அவரிடத்திலிருந்து வழி நடத்துதலை பெற்று, அவர் சொல்லக்கூடிய வழிகளிலே, ஆலோசனைகளிலே நடப்பதாக, இல்லையா? அதற்கு அப்படித்தானே நம்முடைய வழி இருக்கு, நம்முடைய பிரயாணம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை எத்தனையோ பிரயாணத்தில் இருக்கு, எத்தனையோ வழிகளில் இருக்கு. ஆனால் பிரதானமான வாழ்க்கை, பிரதானமான வழி, பிரதானமான பிரயாணம் ஆண்டவரை பற்றி, அவருடைய வழி நடத்துதல். அதுதான் நமக்கு முக்கியம், இல்லையா? இந்த உலகத்துல எத்தனையோ வழி இருக்கு, அவைகளிலும் நாம் போகிறோம். குடும்பத்தை நடத்தணும், இல்லையா? நம்முடைய எதிர்காலத்தின் வழி இருக்கு. இப்படிப்பட்ட பிரயாணங்கள் இருக்கு. முக்கியமானது இப்போ நமக்கு முன்னதாக இந்த புதிய ஆண்டு இருக்கிறது, 26. இந்த ஆண்டினுடைய பிரயாணம் எப்படி இருக்க போகிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நம்முடைய பிரயாணத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த 26 முதலாவது வாரத்திலே நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஏற்கனவே விழிப்பு ஆராதனை, அதிலே நாம் ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காக அந்த கடைசி வினாடிகளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, கடந்த ஆண்டினுடைய கடைசி வினாடிகளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே காத்திருந்து புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஆண்டு என்னுடைய பிரயாணம் எப்படியா இருக்க போகிறது, நான் எப்படியாக நடக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இந்த ஆண்டு எப்படியா இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்நோக்கோடு, வாஞ்சையோடு, அதே நேரத்தில் ஒரு பயத்தோடு, எத்தனையோ சிந்தனைகளோடு கூட இந்த ஆண்டிற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஆண்டு பூராவும் நமக்கு முன்னதாக இருக்கிறது. இந்த ஆண்டை, இந்த நாட்களை நாம் பிரயாணத்திலே, விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே ஆரம்பித்திருக்கிறோம். இந்த சாஸ்திரிமார்கள் நம்மை போன்றவர்கள், இந்த சாஸ்திரிமார்கள் நம்மை போன்றவர்கள். இப்போ ஆண்டவருடைய பிறப்பை குறித்து மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது, மரியாளுக்கு சொல்லப்பட்டது, யோசேப்புக்கு சொல்லப்பட்டது, சகரியாவுக்கு சொல்லப்பட்டது, எலிசபெத்துக்கு சொல்லப்பட்டது, இன்னும் அநேகருக்கு சொல்லப்பட்டது. இவர்களுக்கு சொல்லப்பட்டதா? இந்த சாஸ்திரிமார்களுக்கு தேவனுடைய பிறப்பை குறித்து, இப்படியாக ஒருவர் பிறக்க போகிறார் என்ற செய்தியானது சொல்லப்பட்டதா? நம்மை போன்றவர்கள் இன்றைக்கு நம்முடைய விசுவாச பிரயாணத்தை, கிறிஸ்துவ பிரயாணத்தை நாம் எப்படி ஆரம்பித்திருக்கிறோமோ, நமக்கு பிறந்தது இந்த சமுதாயத்தில் அல்ல, இந்த வாழ்க்கையில் அல்ல. நாம் வித்தியாசமான நம்பிக்கையில, வித்தியாசமான வாழ்க்கையில நாம் பிறந்தவர்கள்.
இல்லையா? நம்முடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருந்தது. இந்த சாஸ்திரிமார்களைப் போல நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த பிரயாணத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த சாஸ்திரிமார்கள், அவர்களுக்கு இந்த சத்தியம், இந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? எதனால் பின்பற்றுகிறார்கள்? எதனால் பின்பற்றுகிறார்கள்? வானத்துல ஒரு நட்சத்திரத்தை பார்த்தாங்க. திடீர்னு ஒரு நட்சத்திரம். இப்போ நாம கூட வானத்துல ஏதாவது ஒண்ணு புதுசா தெரியுதுன்னா, இந்த வழியா ஆகாயத்துல ஏரோப்ளேன் அவ்வளவா பறக்காது இல்லையா? இது விமான ரூட் இல்ல, விமான தளத்துக்கு போகிற ரூட் இல்ல. ஆகையினால விமானத்தை நம்மால பார்க்க முடியாது. ஆனா ஒரு விமானம் இந்த வழியா பறக்குது அப்படின்னா ஊரே நின்று பார்க்கும். ஏரோப்ளேன் போகுது. அது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்ததுதான். விமானம் பறக்கிறது, விமானத்தை இந்த நாம ஆகாயத்துல பார்க்காட்டாலும் நம்ம சென்னைக்கு போகும்பொழுது, மற்ற ஊர்களுக்கு போகும்பொழுது பார்க்கிறோம். விமானம் தெரிந்ததுதான், விமானத்தை பார்த்திருக்கிறோம், புதுசானது இல்லை. ஆனாலும் பண்ருட்டியில நாம பறக்கிறத பார்த்தோம்னா புதுசு, அற்புதம், அதிசயம். எப்படிரா இங்க வந்து இது பறக்குது, இந்த வழியா எப்படி போகுது இல்லையா? அதே விதத்துல இந்த சாஸ்திரிமார்கள் திடீர்னு பார்க்கறாங்க. சரி, இவங்க பார்க்கறாங்க, அதை நாமளும் பார்க்கிறோம். விமானத்தை அதிசயமா இருக்கு, ரைட்டு, விட்டுடுறோம், அத்தோட முடிஞ்சு போச்சு, பறந்து போயிடுச்சு, ஏதோ கொஞ்ச நேரம் பேசுவோம். ஆனா இந்த சாஸ்திரிமார்கள் பார்த்தாங்க, என்ன செய்யறாங்க? ஆராய்ச்சி பண்றாங்க. நட்சத்திரம் புதுசா ஒண்ணு பார்க்கிறோம், வித்தியாசமா இருக்கு. நைட்டுல நட்சத்திரம் இருக்கும், ஆனா இந்த நட்சத்திரம் வித்தியாசமா இருக்கு, புதுசா இருக்கு. என்ன இது? ஏன் ஆராய்ச்சி பண்றாங்க? அவங்க வான சாஸ்திரிகள். வேத புத்தகம் சொல்லுது அவங்க வான சாஸ்திரிகள். இத குறித்து தான் அவங்க ஆராய்ச்சி பண்றவங்க. இப்படி திடீர்னு ஒண்ணு பார்த்தாங்கன்னா இது என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சி புஸ்தகம், இந்த வான சாஸ்திர புஸ்தகங்கள் இருக்குத, அதுல போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி இது என்ன, எதற்காக தோன்றிற்று, இதனுடைய காரணம் என்ன, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்றவங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாஸ்திர புஸ்தகங்களிலே எழுதப்பட்டு இருக்கிறது என்னது, இப்படியாக இந்த ஒரு நட்சத்திரம் தோன்றும். இது தோன்றிட்டுனா யாரு? ஏரோது யூத தேசத்துல, தாவீதின் வம்சத்துல யூதருக்கு ராஜா ஒருவர் பிறக்க போகிறார், அவர் பெத்லெகேம்ல பிறப்பாரு அப்படின்னு சாஸ்திர புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்குது. அதனால அவங்க என்ன பண்றாங்க? சரி, ராஜா பிறந்திருக்கிறார்னா ராஜாவை போயிட்டு பார்த்து ஒரு சின்ன வெகுமதியை கொடுத்துட்டு வரலான்றது அவங்களுக்கு. அதாவது ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், ஆண்டவரை தரிசிக்கணும், உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று அந்த யோசனையில் அவங்க பிரயாணம் பண்ணல. ராஜா பிறந்திருக்கிறார், ராஜாவுக்கு மரியாதை செலுத்தணும். அதனால அவங்களுடைய பிரயாணம். உலக ரட்சகர் பிறந்திருக்கிறாரு, அதனால அவரை தரிசிக்கணும், அதனால அவங்களுடைய பிரயாணம் இல்ல. அவங்களுடைய பிரயாணம் ராஜாவை பார்க்கணும். இன்றைக்கு எத்தனையோ வித்தியாசமான வழி மார்க்கங்களில் இருந்து அவரை அறிந்து இங்க வந்திருக்கிறோம். எப்படி இந்த சாஸ்திரிமார்களுக்கு நட்சத்திரம் ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஏதோ ஒரு வழியில ராஜான்னு அவங்க நினைச்சு ஆராதிக்க போனாலும்
உலக இரட்சகரைத்தான் ஆராதிக்க போகிறார்கள். அந்த பிரயாணம் அப்படியா இருக்கிறது. நமக்கு ஏதோ ஒரு வழியில, நாம விரும்பணுமோ விரும்பலையோ, ஏதோ ஒரு வழியில இந்த சாஸ்திரிமார்களுக்கு நட்சத்திரம் ஒரு வழிகாட்டியா இருந்தது போல நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த உலக இரட்சகரின் செய்தி நமக்கு கிடைத்து இந்த வழியை பின்பற்ற இங்கே வந்திருக்கிறோம். ஆமாதானே? இந்த சாஸ்திரிமார்கள் எப்படி அவருடைய வாழ்க்கையில அந்த நட்சத்திரத்தை பார்த்து இந்த உலக இரட்சகர் இல்ல, ராஜாவை தரிசிக்க போறாங்க. ஆனா அவர் யாரு? உலக இரட்சகர். இவர்களுக்கு ராஜா, ஆனால் மெய்யாக அவர் உலக இரட்சகர். ஆனால் இவர்களுடைய பிரயாணம் ராஜா எனப்படுகிற உலக இரட்சகர். ராஜா எனப்படுகிற உலக இரட்சகர். ஏன் ராஜா எனப்படுகிற உலக இரட்சகர்? தாவீதின் வம்சத்தை சார்ந்தவர் இவர். இயேசு ஆண்டவர் தாவீதின் வம்சத்தை சார்ந்தவர். தாவீது யாரு? தாவீதின் வம்சத்துல பிறந்த ராஜா. ஆகையினால சாஸ்திர புஸ்தகம் மெய். அதுல சொல்லப்பட்டுகிற விதமாக ராஜாதான். ஆனால் இவருடைய பிறப்பு எப்படியா இருக்கிறது? இவருடைய தோற்றம் எப்படியா இருக்கிறது? இவர் எந்த நோக்கத்தில் இந்த உலகத்தில் தோன்றினார்? உலக மக்களுக்கு, மக்களின் இரட்சகர். நீங்கள் வியந்து, ஓ இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று அறிந்து வந்து பலவிதமான நோக்கத்திலே, பலவிதமான வழியிலே உங்களுக்கு இந்த ஒவ்வொருத்தரும் நீங்க இந்த மார்க்கத்துக்கு, இந்த வழிக்கு வந்ததற்கான ஒரு வழி ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா இருக்கு. எல்லோரும் ஒரே வழியில வரல. நம்முடைய நம்பிக்கை இதில் ஏற்பட்டதற்கான காரணம் வித்தியாசமான வழிகள். ஆனால் ஒரே வழியில வந்திருக்கிறோம். நாம் தெரிந்து கொண்ட, விரும்பின, பின்பற்ற ஆரம்பித்த வழியானது வித்தியாசம். ஆனால் எல்லா வழிகளும் ஒரே வழியில வந்திருக்குது. உலக இரட்சகரை ஆராதிக்க, உலக இரட்சகரை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இந்த சாஸ்திரிமார்கள் அப்படியாக தங்களுடைய பிரயாணத்தை மிக நன்றாக, மிக அருமையாக செய்தார்கள். நட்சத்திரத்தை பார்த்தாங்க, சாஸ்திர புத்தகத்துல பார்த்தாங்க, ராஜா பிறந்திருக்கிறான் அறிந்து கொண்டார்கள் தரிசிப்பதற்காக. இன்றைக்கு நாம் இந்த செய்தியை கேட்டு இந்த மார்க்கத்தை, இந்த வழியை, இந்த உலக இரட்சகரை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நன்றாக பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கை, இயேசுவை பின்பற்றக்கூடிய அந்த வாழ்க்கை நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மிக அருமையாக இருக்கிறது, மிக நேர்த்தியாக இருக்கிறது. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த சாஸ்திரிமார்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது சடனாக, திடீரென்று அவர்களுடைய பிரயாணம் எப்படியா இருக்கிறது? எங்க போறாங்க? அவருடைய பிரயாணத்திலே இந்த உலக இரட்சகரை தேடி போறாங்க. ஆனால் அவர்கள் போகக்கூடிய இடம் எது? பெத்லகேமுக்கு தான் போனாங்க. எங்க தேடினாங்க?
அரண்மனைக்கு போனாங்க. அரண்மனைக்கு சென்று ஏன் அரண்மனைக்கு போனாங்க? அவங்க தேடுகிறது ராஜா, அவங்க தேடுறது. ஆனா பிறந்திருக்கிறது யாரு? உலக ரட்சகர். ஆனால் நிஜமாகவே அவர் யாரு? ராஜாதான். உண்மையிலே அவர் ராஜா, ராஜ வம்சத்தை சார்ந்தவர். ஆனால் அவர் நோக்கம், அவருடைய நோக்கம் எது? உலக ரட்சகர். இவங்க சாஸ்திர புஸ்தகத்தின் பிரகாரம் ராஜா, அங்க அரண்மனைக்கு. இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுகிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே வேத புத்தகத்தின் வழி ஒன்று இருக்கிறது. ஆனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய, நம்மை விசுவாசிக்கிற, நாம் பின்பற்றி செல்லக்கூடிய வழி, அதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மக்கள் வித்தியாசமா சொல்றாங்க. நம்முடைய பிரயாணம் இரட்சகரை தேடி நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் ஆரம்பித்திருந்தாலும் பிரயாணத்தில் என்ன பண்றோம்? வழி தப்பி போவதற்கான அநேக வாய்ப்புகள், அநேக தருணங்கள் கிடைக்கிறது இல்லையா? இந்த சாஸ்திரிமார்களுக்கு ராஜா என்பதினாலே அரண்மனைக்கு செல்றாங்க இல்லையா? ஆனா அவர்களை நடத்தி சென்றது எது? நட்சத்திரம். சாஸ்திர புஸ்தக பிரகாரம் ராஜா பிறந்திருக்கிறது பெத்லகேம்ல. சோ அவங்க பின்பற்ற வழி அவர்கள் பிரகாரம் சரியானது. ஆனாலும் அவங்களை நடத்தக்கூடியது எது? நட்சத்திரம். அவர்கள் பிரயாணத்திலே அவர்கள் செல்லக்கூடிய வழி ஒரு சரியான வழி போல காணப்பட்டாலும் அவர்கள் பின்பற்ற வேண்டியது நட்சத்திரம். ராஜா அரண்மனையை பார்க்கறாங்க. ஓஹோ, ராஜா அரண்மனையில் தானே பிறப்பாரு, வேற எங்கேயும் பிறக்க மாட்டார்ல. ஆகையினால அவர்களுடைய வழியிலே கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுகிறது. நட்சத்திரம் நடத்துது, நட்சத்திரத்தை பார்த்து வராங்க. ஆனா அரண்மனையை பார்க்கறாங்க, இங்கதானே நட்சத்திரத்தை விட்டுட்டாங்க. நட்சத்திரம் இவங்களை விட்டுதா? நட்சத்திரம் இவங்களை விட்டுதா? நட்சத்திரம் இவங்களுக்கு மறைஞ்சு போச்சா? பார்க்க முடியாம போச்சா? வானத்தில் இருந்த அந்த நட்சத்திரம் அவர்களை நடத்துவதிலிருந்து வழி மாறி போச்சா? மறைஞ்சு போச்சா? வழி நடத்தாமல் இருந்ததா? வழி நடத்திற்று. நட்சத்திரம் அதனுடைய பணியை நேர்த்தியாய் செய்தது. ஆனால் வழி தப்பினது யாரு? ஏன்னா அவர்களுடைய சொந்த ஞானத்துல, சொந்த அறிவுல. ஏன்னா ராஜா அரண்மனையில் தானே பிறப்பாரு, அப்போ அவர் இங்கதான் இருக்கணும்னு அதை விட்டுட்டாங்க. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில இன்றைக்கு இப்படித்தான் அநேக தவறுகளை செய்கிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கை நேராக போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று நமக்கென்று ஒரு சொந்த யோசனை, சொந்த சிந்தனை, அல்லது உலகத்திலே பார்க்கும் பொழுது மிக அருமையானதாக ஒன்று இருக்கும். நாம பின்பற்றது தேவனுடைய வார்த்தை. சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம், நமக்கு தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்கணும். அதுதான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை, அதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே நாம் செல்லும் பொழுது நம்முடைய வழி நேரா இருக்கும். கரெக்டா எதை செய்யணும், எப்படி செய்யணும் செய்வோம். ஆனா திடீரென்று என்ன ஆகுது? நம்முடைய விசுவாச வாழ்க்கை பிரயாணத்தில் போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் திடீரென்று என்ன பண்றோம்? நம்முடைய சொந்த வழி வேற வழியில போகிறோம். உலகத்தின் வழியில, நண்பர்களின் வழியில, உறவினர்களின் வழியில,
அல்லது பிசாசு தந்திரமாய் நம்மோடு சில காரியங்களை சொல்லுகிறான். அந்த ஆலோசனைகள் நல்லது போல காணப்படுகிறது. அதனால வேதத்தை விட்டுடுறோம், ஆண்டவருடைய ஆலோசனையை விட்டுடுறோம். மூளை சொல்றதோ, நண்பர்கள் சொல்றதோ, உறவினர்கள் சொல்றதோ, உலகம் சொல்றதையோ எதையோ ஒன்று கேட்டு விசுவாச வழியை விட்டு, ஆண்டவருடைய நடத்துதலை விட்டு வழி தப்பி போகின்றோம். இந்த காரியம் நடக்குதா இல்லையா நம்முடைய வாழ்க்கையில? கிறிஸ்தவ வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில எத்தனை நேரங்களிலே இந்த விதமான தவறை செய்கிறோம். இந்த சாஸ்திரிமார்கள் அருமையாய் தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள், போனார்கள். ஆனால் அரண்மனையை பார்த்ததும் அவங்களுடைய சொந்த யோசனை வந்துடுச்சு. உலகத்தின் பார்வையை பார்க்கறாங்க. அரண்மனையாச்சே, ராஜா இங்கதான் இருப்பாரு. உலக பிரகாரமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். தங்களுடைய சொந்த அறிவின்படி யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த விதமான தவறை நாம் அநேக நேரங்களிலே செய்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு வழிகாட்டி இந்த சாஸ்திரிமார்களுக்கு நட்சத்திரம் இருந்தது போல நமக்கு தேவனுடைய வார்த்தையும் ஜெபத்திலே காத்திருந்து அவருடைய ஆலோசனையை பெற்று அந்த வழியிலே செல்வதுதான் ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டியது. அநேக வேளையிலே வழி தப்பி போகிறோம், வழி மாறி போகிறோம். அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளையில பிரச்சனை. நட்சத்திரத்தை விட்டாங்க. ஆண்டவருடைய நடத்துதலை நாம் அநேக நேரங்களிலே தவற விடுகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் நினைக்கிறேன். நீதிமொழிகள் 3 போதும். 5வது வசனம் தானே? என்ன வசனம் சொல்லுது? உன் சுய புத்தியின் பேர் சாயாமல். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில இதுதான் இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 2026 நமக்கு முன்னதாக இருக்கிறது. முழு ஆண்டும் நமக்கு முன்னதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, இந்த ஆண்டு பூராவும் நாம் பின்பற்றக்கூடிய செல்லக்கூடிய வாழ்க்கை எப்படியாய் இருக்க போகிறது? தேவனுடைய வார்த்தை நம்மை நடத்தி செல்ல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பேசி உறவாடி நம்மை நடத்துவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அவர்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது, அவரிடத்திலே ஆலோசனை கேட்கும் பொழுது, அவருடைய வழிநடத்துதலை நாம் கேட்கும் பொழுது, அவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் அதை விட்டுவிட்டு நம்முடைய சொந்த புத்தியிலே சாய்வோமே என்றால், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் எச்சரிக்கிறது. நம்முடைய வழிகாட்டி இந்த வேத புத்தகம் தான். நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய ஆலோசனையை பெற்று நடப்பது ஒரே வழிதான். சாஸ்திரிமார்களுக்கு நட்சத்திரம் தான் ஒரே வழிகாட்டி. அவர்களுடைய சொந்த புத்தி அரண்மனைன்னு சொல்லுது. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல் அந்த நட்சத்திரம். அவங்க நட்சத்திரத்தை பார்த்து, சாஸ்திர புத்தகங்களை பார்த்து காரியத்தை அறிந்து கொண்டார்கள். அதற்கு பிற்பாடு அவர்களுடைய பிரயாணத்தை தொடங்கின பொழுது அந்த நட்சத்திரம் தான் அவர்களை நடத்தினது. பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு சாஸ்திர புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லகேமில் எந்த இடம் தெரியாது. ஆட்டு மேய்ப்பர்களுக்கு மாட்டு தொழுவோம் என்று சொல்லப்பட்டது. அந்த குழந்தையுடைய அடையாளம் சொல்லப்பட்டது. இவர்களுக்கு சாஸ்திர புஸ்தகத்திலே அது இல்லை. ஆனா இவர்களை நடத்துவதற்கு அந்த பெத்லகேமிலே எங்கே இந்த உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதை நடத்துவதற்கு இந்த நட்சத்திரம் இருந்தது. நட்சத்திரத்தை விட்டார்கள், சொந்த புத்தியிலே சார்ந்தார்கள். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்மை நடத்தி செல்வதற்கு ஏதோ ஒரு விதத்திலே, யார் மூலமாகவோ, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே, ஏதோ ஒரு வழியிலே இந்த வழியை நாம் அறிந்து கொண்டோம்.
தேவனை பின்பற்றக்கூடிய, தேவனுடைய வார்த்தையை பின்பற்றக்கூடிய, கிறிஸ்தவ வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய ஒரு வழியை அறிந்து கொண்டோம், அதிலே பின்பற்றி வருகிறோம். ஆனால் அதிலே உறுதியாய் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே என்னை நடத்த வேண்டும். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய ஆலோசனையை பெற்று என்னுடைய வாழ்க்கையை நான் செலுத்துவேன். இது நாள் வரைக்கும் என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒரு வழியிலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த வழியை பின்பற்ற ஆரம்பித்து விட்டேன். இதுதான் என்னுடைய வழிகாட்டி, இதுதான் என்னுடைய நம்பிக்கை, இந்த வழிதான் எனக்கு சரியான வழி என்று ஏற்றுக்கொண்டு வந்திருக்கும் பொழுது அந்த வழியிலே உறுதியாய் செல்லுகிறோமா? இதை நம்முடைய வாழ்க்கையிலே திடமாய் வைத்திருக்கிறோமா? அதுதான் முக்கியம். இந்த வார்த்தையே நம்மை நடத்த வேண்டும். இதை நாம் பின்பற்றவில்லை, இதை விட்டுவிட்டு நம்முடைய சொந்த புத்தியிலே நாம் சாய்வோமே என்றால் அங்கே பிரச்சனை நிச்சயமாக உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். இந்த சாஸ்திரிமார்கள் தங்களுடைய சொந்த புத்தியிலே அவர்கள் சார்ந்து விட்டார்கள், சொந்த புத்தியிலே அவர்கள் நினைத்து விட்டார்கள். அரண்மனைக்கு சொன்னாங்க, என்ன ஆச்சு? குழந்தையை தரிசிக்க முடிஞ்சுதா? உலக ரட்சகரை பார்த்தாங்களா? ஏமாற்றம் அடைந்தார்கள். அது மாத்திரமல்ல, வேற என்ன நடந்தது? பெரிய கொந்தளிப்பு நடந்தது இல்லையா? பெரிய கொந்தளிப்பு நடந்ததா? சாபம், ஒரு ஆபத்தான காரியம். சின்ன குழந்தைங்க கொல்லப்பட்டார்களா? எவ்வளவு பெரிய விபரீதம். இந்த சாஸ்திரிமார்கள் இதை செய்யணும்னு விரும்பினாங்களா? இதை மாதிரி நடக்கணும்னு விரும்பினாங்களா? அவங்க நினைப்புல கொஞ்சமாச்சும் யோசித்திருப்பாங்களா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கும் இந்த காரியத்திற்கும் எந்த ஒரு பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை. அவர்கள் அதை விரும்பல, அதை அவர்கள் திட்டம் பண்ணல, ஆனால் நடந்து விட்டது. அதை விரும்பல, அதை யோசிக்கல, அப்படி செய்யணும்னு நினைக்கவே இல்லை, ஆனால் நடந்து விட்டது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. நம்முடைய சொந்த புத்தியிலே நாம் சார்ந்து, நம்முடைய சொந்த வழியிலே நாம் செல்லும்போது, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்முடைய வழிகாட்டி தேவ வார்த்தை ஒன்று மாத்திரம்தான், தேவனுடைய ஆலோசனை ஒன்றுதான். அதிலே பிரயாணம் செய்யும் பொழுது நித்திய பாதுகாப்பு, சரியான வழியிலே செல்வோம். அவருடைய வழி நேர்மையான வழி, உண்மையான வழி, ஆசீர்வாதமான வழி. அதிலே ஆபத்து இல்லை, அதிலே விபத்து இல்லை, அதிலே தீங்கு இல்லை, அதிலே நஷ்டம் இல்லை, அதிலே தொல்லை இல்லை, அதிலே துன்பம் இல்லை, அதிலே வருத்தம் இல்லை, அதிலே கவலை இல்லை, அதிலே எதுவும் இல்லை. ஆசீர்வாதம் ஒன்றே. நேர்த்தியாக, மிக அருமையாக வழியிலே எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும், தடைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், அவைகளுக்குள்ளாக நம்மை அருமையாக நடத்தி சென்று ஆசீர்வாதமாக வைப்பார், வெற்றியை காண வைப்பார். ஆனால் இந்த வழியை விட்டுவிட்டு, இந்த நட்சத்திரத்தை விட்டுவிட்டு, நம்முடைய சொந்த புத்தியின் பேரிலே சாய்ந்து நாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை செய்வோம்னா, யோசித்து பாருங்க, 2025 எத்தனை முறை இந்த தவறை நாம் செய்திருக்கிறோம். அருமையான கிறிஸ்துவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, நன்றாக ஜெபிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையின் பேர்ல உறுதியாக இருக்கிறோம். ஆனால் எத்தனை முறை நம்முடைய சொந்த ஆலோசனை, சொந்த வழிகள், இந்த உலகம் காட்டக்கூடிய வழி, அல்லது நண்பர்களோ உறவினர்களோ வேற யாரோ சொன்ன வழி, அதை கேட்டு அது மிக அருமையானதாக இருக்கிறது, நல்லதாக காணப்படுகிறது, நமக்கு சீக்கிரமா நம்முடைய பிரச்சனை தீந்துடும், நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு யோசித்து அந்த வழியிலே சென்று எத்தனை தொல்லைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நஷ்டங்கள், எத்தனை வேதனைகளுக்குள்ளாக சென்றிருக்கிறோம். யோசித்து பாருங்க. 25 இந்த விதமான தவறை எத்தனை முறை செய்திருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் தெரியும். அது ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தோம்னா நிச்சயமா இந்த வழிகாட்டியை விட்டுவிட்டு நம்முடைய சொந்த புத்தியின் பேரிலே, இந்த உலகத்தின் வழியிலே
சென்றதை நிமித்தமாய் பாடுகள், வேதனைகள், துன்பங்கள். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஏன் இந்த கடவுள் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு? ஏன் இந்த ஆண்டவர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு? நான் ரொம்ப விசுவாசத்தோடு ஆலயத்துக்கு போகிறேனே, ஆனா ஏன் எனக்கு எந்த உதவியும் கிடைக்கலையே? யோசித்து பாருங்க. இப்போ சொந்த வழியிலே இந்த வழியை விட்டு எந்த வழியிலே சென்றிருக்கிறோம் என்று பார்த்தால் அப்பொழுது தெரியும், ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல, ஏன் ஆண்டவர் விடுதலை கொடுக்கல என்ற ஒரு பதிலை நீங்களே பெற்றுக்கொள்வீங்க. காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, அழுக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயம் சொல்ல மாட்டீங்க. என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ஆண்டவரே மன்னியும் என்று மனம் திரும்புவோம். நம்முடைய வழியை திருத்திக் கொள்வோம். ஆமா, நான் தவறு செய்து விட்டேன். என்னுடைய கஷ்டத்திற்கு, என்னுடைய துன்பத்திற்கு, என்னுடைய வேதனைக்கு, என்னுடைய பாடுகளுக்கு, என்னுடைய நஷ்டத்திற்கு நானே ஆண்டவர் பதில் கொடுக்கல, ஆண்டவர் உதவி செய்யலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லை இல்லை, என் சொந்த புத்தியிலே நான் சார்ந்து விட்டேன். இந்த உலகத்தின் வழியிலே நான் சென்று விட்டேன். என் உறவினர்கள் காட்டின அந்த ஆலோசனையோ அந்த வழியிலேயோ நான் சென்று விட்டேன் என்பது நிச்சயமாக நமக்கு தெரியும். மனம் திரும்புவோம், வருத்தப்படுவோம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். இந்த சாஸ்திரிமார்கள் அரண்மனைக்கு போனாங்க, பார்க்க முடியல. ஆண்டவரை பார்த்தாங்களா? தரிசித்தாங்களா? ஒரு பெரிய குழப்பம் அங்கே ஏற்பட்டுருச்சு. அது ஒரு பக்கம் வச்சிடலாம். ஆனா இவங்க தரிசிக்க முடியல, பார்க்க முடியல, ஏமாந்து போனாங்க. என்னடா இது, இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறோம். அந்த நாட்கள்ல நமக்கு இருக்கிற மாதிரி ட்ரெயின், பஸ் எல்லாம் உண்டா? அதுல அவங்க வந்த வழி என்ன வழி? பாலைவனம். பாலைவனத்தின் வழியா வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி டீ கடை, ஹோட்டலு கிடையாது. அட்லீஸ்ட் தண்ணி பாலைவனத்தில் இதெல்லாம் ஆயத்தத்தோடு தான் வந்திருக்கிறாங்க. இது எல்லாம் இந்த பாடுகளெல்லாம் இருக்குது என்பதை அறிந்து அந்த பாடுகளின் மத்தியிலே தான் வந்திருக்கிறார்கள். வந்து தரிசிக்க முடியலன்னும் பொழுது எவ்வளவாய் வருத்தப்பட்டிருப்பாங்க, எவ்வளவாய் கஷ்டம். என்னடா இது, நான் இவ்வளவு முயற்சி பண்ணி கடைசியில என்னால் பார்க்க முடியலையே, ஏமாந்து போயிட்டோமே. அப்ப இது என்ன? அப்ப நான் சாஸ்திர புஸ்தகத்தில் படித்தது என்னது? ராஜா பிறந்திருக்கிறாரு, இந்த பெத்லகேமில் பிறந்திருக்கிறாருன்னு சொன்னா, இங்க பெத்லகேமில் வந்தோம், பார்த்தோம், அரண்மனையில் பார்த்தோம், ராஜாவை காணுமே. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? உண்மையிலேயே வருத்தப்பட்டாங்க. இந்த ராஜாவை எப்படியாகிலும் தரிசிக்கணுன்ற வாஞ்சையும் ஆசையும் அவங்களுக்குள்ளாக இருந்தது. உணர்ந்தார்கள், வருத்தப்பட்டார்கள். என்னாச்சு? வெளியே வந்தா நட்சத்திரம் நட்சத்திரம் அப்படியே இருக்கு. சரதா, நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, என்னை நம்பல, என்னை விசுவாசிக்கல, என்னை மறந்துட்ட, நான் இனிமே உனக்கு தேவைப்படல. நீ இந்த உலகத்தின் வழியில போயிட்ட, உன் சொந்த வழியில போயிட்ட, உன் நண்பர்களுடைய ஆலோசனையை கேட்டுட்ட, உன்னுடைய உறவினர்களுக்கு பயந்து அல்லது உறவினர்களுக்காக அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நீ ஒத்து போய் அவங்க வழியில போயிட்ட. இந்த வழியில இல்ல. இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? நாம இந்த வழியை தெரிந்து கொண்டோம், இந்த வழியை எனக்கு வேணும், இதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, தேர்ந்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய உறவினர்கள் அவங்கெல்லாம் இன்னும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே சில காரியங்கள், சில நல்ல காரியம் இல்லை, ஏதோ ஒரு
வருத்தமான காரியம், துக்க காரியம் எது ஒன்று நடக்குது, என்ன பண்றோம்? ஒத்து போறோம். அந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், இணங்கி கொடுக்கிறோம். அது என்ன வழி? உலகத்தின் வழி, சொந்த வழி. இந்த வழி அதை செய்ய சொல்லுதா? இந்த வழி அதை செய்ய சொல்லுதா? நாம விசுவாசி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவரை பின்பற்றுறோம். இப்ப நம்முடைய வழிகாட்டி எது? ஆண்டவருடைய வார்த்தை, நட்சத்திரம். அதை தானே நம்ம பின்பற்றணும். அதுதானே ஒரே வழி. வேற வழி இருக்கா? இல்ல. வேதமும் என்ன சொல்லுது? உன் சொந்த புத்தியில சாயாமல்னு சொல்லுது. இப்படி நமக்கு வேதம் சொல்லுது. நம்முடைய வழிகாட்டி இதுதான். ஆனா இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கு. என்ன செய்யறோம்? ஒத்து போறோமா? வழி திசை மாறுதா? சொந்த வழியில போறோமா? உலகத்தின் வழியில போறோமா? பிசாசு கொடுக்கிற ஆலோசனையில போறோமா? குடும்பத்தை விட்டுருங்க, கொஞ்சம் சொல்லறதுக்கு தயங்குறீங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு பெரிய பண தேவை இருக்கு, ஏதோ ஒரு காரியம் செய்தாகணும். என்ன செய்யறோம்? இதுல காத்திருக்கிறோமா? ஜெபம் பண்றோம், விசுவாசத்தோட ஜெபம் பண்றோம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோம். எல்லாத்துக்கும் மேல ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட முறையில கூட பாஸ்டர்கிட்ட வந்து, ஐயா எனக்கு இப்படி தேவை இருக்கு, கஷ்டம் இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, வந்து ஜெபம் பண்ணிக்கிறோம். ஜெபம் பண்ணுன்னு கேட்குறோம் இல்லையா? எல்லாத்தையும் செய்கிறோம். கூடவே என்ன செய்கிறோம்? யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, எப்பா இங்கே இருக்கு, இப்படி இருக்கு, இந்த வழி இருக்கு, அது இதுன்னு எத்தையோ ஒன்று ஆலோசனை சொல்கிறாங்க. என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம், ஆண்டவருடைய ஆலோசனை கேட்குறோம், ஊழியக்காரத்தை வந்து ஜெபம் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். வார்த்தை சொல்றது சொந்த புத்தியில சாயாதேன்னு சொல்லுது. இது எல்லாத்தையும் செய்துக்கிட்டு அத்தையும் செய்கிறோம். இதைதான் சாஸ்திரிமார்கள் செய்தார்கள். அவருடைய பிரயாணம் ரொம்ப கஷ்டமான பிரயாணம், சாதாரண பிரயாணம் இல்ல. தேடி வந்தாங்க. அருமையான பிரயாணம், விசுவாசத்தின் பிரயாணம், நம்பிக்கையின் பிரயாணம். உறுதியாய் செல்லுகிறார்கள். கஷ்டங்கள் பாடுகள் மத்தியில கூட செல்றாங்க. ஐயோ, இந்த பாலைவனத்துல நாம இருக்கிற இந்த கிழக்கு தேசத்திலிருந்து சில பெரிய வேத அறிவாளிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில இருந்து கூட ஒருத்தர் போயிருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. தெரியல, நமக்கு அது உறுதியானதாக தெரியல. இப்படி தூரத்திலிருந்து பிரயாணப்பட்டு வருகிறார்கள். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, விசுவாசத்தின் வாழ்க்கை மிக உறுதியானதாக. சில வேளைகளிலே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ தடுமாற்றங்கள், அவைகளுக்குள்ளாக கூட இருந்து நாம் உறுதியாய் வந்திருக்கிறோம். ஆனால் அந்த பிரயாணம் உறுதியாய் செல்லுகிறதா? உள்ளார வந்தாச்சு, ஒப்பு கொடுத்தாச்சு. ஆனா இதுல உறுதியாய் இருக்கிறோமா? நம்முடைய பிரயாணம் தேவன் பேரிலே உறுதியாய் நடக்கிறதா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், உன் சுய புத்தியின் மேலே சாயாத. இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் விசுவாசிகளாய் இருந்து, கிறிஸ்தவர்களாய் இருந்து, வேதத்தை மாத்திரமே விசுவாசிக்கிறவர்களாய் இருந்து நம்முடைய பாடுகளும் வேதனைகளும் நமக்கு இருக்கிறது என்றால் சுய புத்தியின் பேரிலே, இந்த உலகத்தின் வழியிலே அவ்வப்பொழுது நாம் செல்லுகிறோம். இந்த வழியை விட்டு வேற வழியிலே செல்வதனால் மாத்திரமே இந்த பிரச்சனை. இந்த சாஸ்திரிமார்கள்
அதைத்தான் செய்தார்கள். அவர்களுடைய பிரயாணத்திலே அருமையானதாக இருந்தாலும் சொந்த புத்தியின் மேலே சாய்ந்த பொழுது பயங்கரம் ஏற்பட்டது. சோர்ந்து போனார்கள். ஆனால் அவர்கள் திரும்பவுமாக வந்த பொழுது நட்சத்திரத்தை நாம வழி தப்பி போகும் பொழுது நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்மை விடுவதில்லை. நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். சாஸ்திரிமார்களுக்கு அந்த நட்சத்திரம் காத்துக்கிட்டு இருந்தது. நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி அந்த நட்சத்திரம் மறைந்து போகல, அந்த இடத்தை விட்டு போகல. அங்கேயே எந்த இடத்துல அவங்க வழி தப்பினார்களோ அதே இடத்துல அப்படியே நிக்குது. அதனாலதான் அரண்மனையை விட்டு வெளியே வந்ததும் பார்க்கறாங்க. மறுபடியும் அவங்களுக்கு சந்தோஷம் வருது. திரும்பவுமாய் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றினார்கள். உலக இரட்சகரை தரிசித்தார்கள். இல்லையா? உலக இரட்சகரை தரிசித்தார்கள் அல்லவா? அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம பலகீனமானவங்க. நமக்கு அவ்வப்பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஆண்டோடைய வழியை விட்டுடுறோம், உலக ஆலோசனை கேட்குறோம். நம்முடைய சொந்த நமக்கு இருக்கிற பாடுகளில் தாங்க முடியல, எப்படியாகிலும் முடிச்சுட்டு வந்துடணும்னு பார்க்குறோம். ஆகையினால இது சொல்றதையும் கேட்குறோம், உலகம் சொல்றதையும் கேட்குறோம், நண்பர்கள் சொல்றது. ஏன்னா எப்படியாவது அதை முடிச்சிடணும், எப்படியாவது வெளியே வந்துடணும். அது மனுஷ இயல்பு, மனிதனுக்குரிய இயல்பு. அது எல்லாரும் செய்கிறோம், எல்லாரும் செய்யுது. ஊழியக்காரன் கூட செய்கிறாங்க, யாரும் தப்பி போறதில்லை. ஆனால் நாம் அதை திருந்தி, ஐயையோ ஆண்டவர் வச்சிருக்கிற வழியை, ஆண்டவருடைய ஆலோசனை விட்டு நான் எங்கேயோ போற மாதிரி தெரியுது, இல்லை அது சரியில்லை, திரும்பவுமாக நாம் அவரிடத்தில் வரும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் என் சொந்த ஆலோசனையை கேட்டுட்டேன், இந்த உலக வழியை கேட்டுட்டேன், என் நண்பர்களுடைய வழியை கேட்டுட்டேன், என்னுடைய உறவினர்களை நான் திருப்திப்படுத்த பார்த்துட்டேன், என்னுடைய உறவினர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் பயந்து போய் இந்த காரியங்களில் நான் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிங்க, நான் தப்பு செய்தேன், இனிமேல் அதை செய்ய மாட்டேன் என்று நாம் அவர் பக்கம் திரும்பும் பொழுது இந்த வார்த்தை திரும்பவுமாக நம்மை நடத்துகிறது. அவர் நம்மை விட்டு செல்லுவது கிடையாது, நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம் திருந்தி அவர் பக்கம் வரும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த நட்சத்திரம் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தது. இந்த நட்சத்திரம் அவங்களை விட்டு போகல. பிதாவானவரும் ஆண்டவரும் இவர்களை விட்டு விடவில்லை. அங்கே அவரும் இவர்களுக்காக காத்திருந்ததினால்தான் நட்சத்திரம் அங்கே காத்து கொண்டிருந்தது. அந்த நட்சத்திரத்தை பார்த்தார்கள். மிகுந்த சந்தோஷத்தோட மறுபடியுமாக அந்த நட்சத்திரத்தை பின்பற்றினார்கள். உலக இரட்சகரை தரிசித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, தவறி போகுவது ஒரு இயல்பான காரியம், சில நேரங்களில் நடக்கிறது. ஆனால் அதிலே அப்படியே விழுந்துடாமல், அப்படியே நின்று விடாமல், உணர்ந்து ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் பொழுது, இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கோ அல்லது விசேஷ ஜபங்களுக்கோ வரும் பொழுது, அல்லது நாம் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நீ இந்த தவறை செய்தாய், இந்த வழியில் போன, எனக்கு விரும்பாத காரியத்தை செய்தாய் என்று அவர் உணர்த்தும் பொழுது, பேசும் பொழுது நாம் திருந்தி, ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது அவர் திரும்பவுமாக நம்மை நடத்துவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நம்மை விட்டு செல்ல அவர் விரும்பவில்லை. ஒருவராகிலும் அவர் விட்டு போவதை, 99 ஆடு அவர்கிட்ட இருக்குது, ஒரே ஒரு ஆடு தப்பித்து போயிடுச்சு, விட்டாரா? எனக்கு அருமையானவர்களே, நம்மை கடந்து செல்ல அவர் சித்தமாயில்லை. அவர் நம்மை கடந்து செல்ல மாட்டார். நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார், நம் பின்னாலேயே வந்துட்டு இருக்கிறாரு. இதை உணர்ந்து நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போம், அவர் பக்கம் திரும்புவோமே என்றால்
நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளுகிறார். நீ தப்பிச்சு போயிட்ட, இனிமே அவ்வளவுதான், நீ எனக்கு வேண்டாம், இத்தனை நன்மைகளை நான் செய்தேன், இவ்வளவு காலம் நான் உனக்கு நல்லவனாய் இருந்தேன், நீ எத்தனையோ குறைகள் இருந்த பொழுதிலும் உன்னை மன்னித்து நான் ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இப்பொழுது துணிகரமாய் என்னை விட்டு போய்விட்டாய் என்று அவர் ஒரு பொழுதும் சொல்ல போகிறதில்லை. நமக்காக காத்து கொண்டிருக்கிறார், இன்னும் காத்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் காத்து கொண்டிருப்பதினால்தான் அவருடைய வருகை தாமதமாகிறது. இல்லைன்னா என்னைக்கோ வந்திருப்பாரு. நம்ம யாரையும் அவர் விட்டு செல்ல விரும்பவில்லை. அவரை நாம் அவரோடு சேர்த்து கொள்ள காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை 25 நாம் அவரை விட்டு நம்முடைய சொந்த வழியிலே, சொந்த யோசனையிலே நாம் சென்றிருப்போமே என்றால் மனம் திரும்புவோம். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு சென்று விட்டேன், உம்முடைய வழி, உம்முடைய ஆலோசனை, உம்முடைய வார்த்தை நான் கேட்கல, இந்த உலகத்தின் வழியிலே, என்னுடைய உறவினர்களின் வழியிலே சென்று விட்டேன், என்னை மன்னியும். இந்த 26வது ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த ஆண்டு எனக்கு முன்னதாக எப்படி இருக்குது தெரியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன், ஜஸ்ட் 4, இது 4வது நாள், வெறும் 3 நாள் கழிந்திருக்கிறது, 4வது நாளில் இருக்கிறேன். 361 நாட்கள் எனக்கு முன்னதாக இருக்கிறது. எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, வழி தப்பி போய்விட்டேன், இந்த உலக ஆலோசனையை கேட்டுட்டேன், என் சொந்த புத்தியிலே நான் போயிட்டேன், என்னை மன்னியும். என்னுடைய வழிகாட்டி இதுதான், இதைத்தான் நான் பின்பற்றுவேன். எப்பேற்பட்ட பிரச்சனையாக என்னுடைய பிரயாணத்திலே கல்லு முள்ளு கரடு முரடு எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது எதுவொன்றும் என்னை பாதிக்கப் போகிறதில்லை. என்னுடைய வழிகாட்டி உம்முடைய வார்த்தை ஒன்றே. இந்த சாஸ்திரிமார்களுக்கு அந்த பாலைவனத்தின் வழியாக ஒரு பயங்கரமான வழியிலே வந்த பொழுது கூட நட்சத்திரத்தை தான் பின்பற்றினாங்க. ஆனால் ஒரு சமயத்தில் இந்த உலகத்தை நோக்கி பார்த்துட்டாங்க. எத்தனையோ கடினமான வழிகளிலே பிரயாணப்பட்டு வந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே வந்திருக்கலாம். ஆனால் இந்த உலக வழி பிசாசானவன் நம்ம சும்மா விடமாட்டான். அவன் சோதித்து கொண்டே இருக்கிறான். நம்மை அவருடைய வழியிலே பின்பற்ற முடியாதபடிக்கு பிரச்சனைகளையும் தடைகளையும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் நாம் விழிப்பாயிருந்து, ஜாக்கிரதையாயிருந்து அவருடைய வழியிலே நாம் செல்லுவதிலே உறுதியாய் இருப்போமே என்றால் நிச்சயமாக இரட்சகர் நம்மை தெரிந்து கொள்வார். இரட்சகர் நம்மை தெரிந்து கொள்வார். ஆனா வழி தப்பி போயாச்சு, அவ்வளவுதான், இனிமே எனக்கு நம்பிக்கை இல்லை. இல்லைன்னா ஆண்டவர் உணர்த்தின பொழுதும் நாம திருந்தாம, அவருக்கு ஒப்பு கொடுக்காம, மனம் திரும்பாமல் நம்முடைய வழிகளிலேயே உறுதியாய் இருப்போமே என்றால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இந்த சாஸ்திரிமார்கள் நட்சத்திரத்தை பார்த்தாங்க, இதுதான் எனக்கு வழி, தப்பு செய்யிட்டோம், அரண்மனைக்கு போயிட்டோம், ஆனா உலக இரட்சகரை தரிசிக்க வேண்டும், அவரை காண வேண்டும் என்பதில் உறுதியாயிருந்தார்கள். உலக இரட்சகரை பார்க்கணும்னா என்னுடைய வழிகாட்டியது நட்சத்திரம்தான் வழி. நாம் அவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய மடியிலே சென்று நாம் அமர வேண்டும் என்றால் உலகத்தின் வழி அவரிடத்தில் எடுத்து செல்லாது. ஆனால் இந்த உலகத்தின் வழி நமக்கு நிறைய இருக்கு. அவ்வப்பொழுது ஏமாந்து போயிடுறோம், அவ்வப்பொழுது வஞ்சிக்கப்படுகிறோம், அவ்வப்பொழுது இந்த உலகம் நம்மை ஏமாற்றுகிறது. ஆனால் கிருபையுள்ள தேவன், அன்புள்ள தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஒன்று செய்யணும், மனம் திரும்பணும் செய்த தவறுகளுக்கு. ஆகையினால இந்த ஆண்டை நாம் ஆரம்பித்திருக்கும் பொழுது கடந்த ஆண்டிலே நாம் எந்த விதத்திலே துக்கப்படுத்தினோம்,
எந்த விதத்திலே நம்முடைய சொந்த வழியிலே சென்றோம்? அவருடைய வழியை விட்டு, இந்த வேதத்தின் வழியை விட்டு, அவருடைய ஆலோசனையை விட்டு, அவர் காண்பித்த வழியை விட்டு நாம் எங்கேயெல்லாம் சென்றிருக்கிறோமோ மனம் திரும்புவோம், அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், நம்முடைய வழியை திருத்திக் கொள்வோம். நிச்சயமாய் நம்மை நடத்தி நம்முடைய கரங்களை பிடித்து அவர் நடத்தி செல்வார். நம்முடைய கரங்களை பிடித்து நடத்தி செல்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். விட்டு போக மாட்டார். சாஸ்திரிமார்களை விட்டு போகல, நட்சத்திரம் காத்துக்கிட்டு இருந்தது. ஆகையினால நம் அனைவருக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் காத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புவோம், ஒப்பு கொடுப்போம், அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார். அவருடைய ரட்சிப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். ரட்சிப்பை இழக்க மாட்டோம். ரட்சிப்பை ஆனால் அதுதான் என் வழின்னு அதிலேயே போயிட்டோன்னா ரட்சிப்பை இழந்துடுவோம். ஆகையினால இது ஒன்றுதான் நமக்கு வழி. சுய புத்தியின் பேரில் சாயாம சாஸ்திரிமார்கள் சாய்ந்துட்டாங்க. நாமும் அந்த தப்பை செய்திருக்கிறோம். திருத்துவோம், திருந்திக் கொள்வோம். 26 ஆசீர்வாதமான ஆண்டாக நமக்கு இருக்கிறோம். இந்த வழி ஒரே வழி. ஜெபிப்போம். இந்தாலே ஆண்டவர் நல்லவர். ஏனென்றால் நமக்கு புது வருடத்திலே ஆண்டவர் நில், கவனி, புறப்படு என்ற அந்த 3 வார்த்தை வைத்து பேசினார். எதை கவனிக்கணும்? வேத வசனத்தை கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணும். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியான செய்தியாக தான் அண்ணனை மறைத்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமா? நம்ம சொந்த வழியில போனா அது ஆபத்து, சுய புத்தியில சார்ந்த ஆபத்து. மனுஷன் பேச்சை கேட்டு அதுல போன ஆபத்து என்பதை நாம் உணர்ந்து வேத வசனத்தின்படி, வேத வழிகாட்டிலின்படி, வேத ஆலோசனையின்படி, தேவ ஆலோசனைப்படி நடக்கும்போது நாம் வெற்றியை பார்க்க முடியும் என்பதை அழகாக பேசியிருக்கிறார். எனவே நாம் இன்னைக்கு உறுதியாக தீர்மானம் எடுப்போம். கவனிக்க தவறின இடத்துல நாம் கவனிக்கும்படியாக நம்ம கவனத்தை திசை திருப்புகிறார். உன் கவனம் எங்க சிதறிச்சு, உன் கவனம் எங்க டைவர்ட் ஆச்சு? ஃப்ரெண்ட்ஸுங்கனால, சொந்தக்காரங்களால, சுய புத்தினால நம்ம கவனம் ஆண்டுடைய வார்த்தையை வைத்து, ஆண்டவர் வார்த்தையை விட்டுட்டு, ஆண்டுடைய பாதையை விட்டுட்டு டைவர்ட் ஆயிடுச்சுன்னா சிக்கல் தான். இன்னைக்கு நம்ம கவனிப்போம், ஆண்டுடைய வசனத்தின்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மளை நேர்வழியில நடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை எங்களையும் எவ்வளவாய் நேசித்து ஆண்டவரே, அந்த நில், கவனி, புறப்படு என்ற அந்த வார்த்தையின் கண்டினியூஷனாக, தொடர்ச்சியாக அண்ணனை மறைத்து நீர் என்னோடு எங்களோடு பேசி நீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த சாஸ்திரிகள் நல்லா ஆண்டவரே, நட்சத்திரம் எவ்வளோ ஆபத்தான வழியில் வழிகாட்டி வந்தது. ஆனால் இவங்க சொந்த புத்தியில் ராஜான்னா அரண்மனையில் தான் பிறந்திருப்பாருன்னு நினச்சி சொந்த புத்தியில சார்ந்து ஆண்டவரே அந்த அரண்மனைக்கு போனதுனால எத்தனை பிள்ளைகள் செத்து போனார்கள் ஆண்டவரே. எவ்வளோ குடும்பத்தில் குழப்பங்கள் ஆண்டவரே. நாங்களும் அப்படியாக சொந்த புத்தியில் நடக்கிறதுனால எங்கள் சொந்த குடும்பத்திலே குழப்பங்கள் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே பல தோல்விகள் ஆண்டவரே. தயவாக என்ன மன்னிங்க, எங்களை மன்னிங்க. வந்திருக்கிற திருச்சபையார ஒவ்வொருவரையும் மன்னிங்கப்பா. சுய புத்தியை சாராமல் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை சார்ந்திருக்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாக வெற்றியை பார்ப்போம் என்று அழகா பேசினீங்கப்பா. இனி இந்த 26ஆம் ஆண்டுல நாங்கள் சொந்த புத்தியை சாராம, எங்கள் சுயம் சொல்கிறதை கேட்காம, நண்பர்களை சொல்றதை கேட்காம, மற்ற ஆண்டவரே ஊர் உலகத்தான் சொல்றதை கேட்காம, ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையின்படி, வழிகாட்டிலின்படி நாங்கள் செல்ல ஒரு தீர்மானம் எடுத்து இந்த ஆண்டை கடக்க உதவி செய்யுங்கப்பா. அப்படியாக செய்யும் பொழுது நிச்சயமா நீர் என் கூடவே இருக்க. அந்த நட்சத்திரம் நின்றதுன்னு பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த சாஸ்திரிகள் ஆண்டவரே அவனுடைய சொந்த புத்தியில அரண்மனைக்கு போயிட்டு வர வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்காக வெயிட் பண்ணிச்சு ஆண்டவரே. நீர் அதே போல எனக்காக, எங்களுக்காக பொறுமையா காத்திருக்கிற
சொந்த புத்தியில ஓடுகிற சகோதரனே, சொந்த புத்தியில நடக்கிற சகோதரியே, நீ எப்ப என்கிட்ட வருவ, நீ எப்ப என் வழியை பார்ப்ப, என் சொல்ல நீ எப்ப கேட்பன்னு ஆண்டவர் உனக்காக எனக்காக காத்திருக்கிறார். இப்பொழுது ஒப்பு கொடு. ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே, இனி சொந்த வழியில நடந்தது போதும் ஆண்டவரே, இனி சுய புத்தியிலே சார்ந்தது போதும் ஆண்டவரே, இனி உலகம் காட்டுற வழியில நாங்கள் போனது போதும் ஆண்டவரே, இனி உம்முடைய வழியில நாங்கள் சென்று வெற்றியை பார்க்க, விடுதலை பார்க்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க என்னை கொண்டு எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்படியாய் செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன்.